வெல்கம் டு ஸ்பைசஸ் தமிழ் ஃபுட் சேனல். நாம் இன்றைக்கி மிளகாய் பஜ்ஜி செய்யலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். கடல மாவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிடுறேன். அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்காக ஆட் பண்ணியிருக்கேன். சீரகத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன். சோடாப்பு, உப்பு இது ரெண்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மாவு நல்லா கலந்தாச்சு. இப்போ குடமிளகாவை இந்த மாதிரி கீறி விட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துருங்க. இப்போது எண்ணெய் சூடு பண்ணிடலாம். எண்ணெய் சூடானதும் அந்த மிளகாவை எடுத்து அந்த மாவில் பிரட்டி ஸ்ட்ரெயிட்டாக எண்ணெயில் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாக போட்டுக்கலாம். இது ரெண்டு சைடும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ஊற வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாவில் போட்டு பிரட்டி அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு, எடுத்துடலாம். மிளகாய் பஜ்ஜி ரெடி. தேங்க்ஸ் டு வாட்சிங். ப்ளீஸ் கீப் சப்போர்ட், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.